ஹலோ மை டியர் வியூவர்ஸ், எங்க சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வியூஸும் ரொம்ப இதா இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த டாபிக் வந்து டிக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாங்க நிறைய விஷயங்களை உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். நான் வந்து இதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, நான் நியூஸ் பேப்பர்ல ஒரு சென்டென்ஸை படித்தேன். த ஹிந்துல ட்ரேட் டிஃபிசிட் ஸ்ரிங்ஸ். ஸ்ரிங் அப்படின்னா சுருங்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து இது வந்து வாழ்க்கையில தினந்தோறும் பார்க்குறோம். நம்மளோட துணி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து க்ளோஸ் ஸ்ரிங் அப்படிங்கிறத நம்ம வந்து தினந்தோறும் கேட்குறோம். இப்போ நம்பர் 1ல பாருங்க, இது வந்து நல்ல இதாகும். ட்ரேடு டிஃபிசிட் ஸ்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கேன். அது க்ளோஸ் ஸ்ரிங். இதுக்கு வந்து த ஸ்வெட்டர் ஸ்ராங்க். ஸ்ரிங்கினுடைய பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் டு வந்து ஸ்ராங்க். when it was washed. வாஷ் பண்ண பிறகு அந்த ஸ்வெட்டர் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு அப்படிங்குது. இந்த ட்ரேடு டிஃபிசிட் ஸ்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்புல இருந்தா இந்த வீடியோவே இன்ஸ்பிரேஷனா வந்திருக்குது. அதனால இத நம்பர் 1 போட்டிருக்கோம். நம்பர் 2 பாருங்க, ட்விண்டில். ஒரு விஷயம் வந்து ஸ்டெடியா சுருங்கிறது தான் சொல்றது, ஸ்டெடியா குறையிறது. இப்ப நம்முடைய சேவிங்ஸ் வந்து குறையுதுன்னு வைங்களேன், சேவிங்ஸ் ட்விண்டில். பாப்புலேஷன், இது வந்து என்னன்னா ஜப்பான்ல வந்து இந்தோனேசியா இந்த மாதிரி நாடுகள்ல பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. அப்புறம் வந்து டிராபிக் இருக்கு பாருங்க, டிவிண்டில்ஸ் ட்ரிக்கிள் அப்படிம்போம். ட்ரிக்கிள்னா அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு ராத்திரி ஆக 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 10 மணி அப்படி ஆக 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 டிராபிக் குறைஞ்சி ஒரு டிராபிக்கே இல்லாத மாதிரி ட்ரிக்கிள் அப்படி போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸா இந்த டுண்டில் ஸ்டெடியா குறையிறதுக்கு பேர் இது டுண்டில் அப்படிங்குது. இப்போ நம்பர் 3 பாருங்க, லோயர். இது வந்து எப்போ உங்களுக்கு என்னன்னா, நம்ம வந்து பிளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவோம், அதை கீழே இறக்கிறதுக்கு லோயர் அப்படின்னு சொல்லணும். இது நிறைய பேருக்கு இந்த ஆப்போசிட் வந்து இந்த ஆண்டனிம் வந்து தோன்றது இல்லை. இது வந்து டிராப் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல டிகிரேட் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். ஒய் ஷுட் லோயர் யுவர் செல்ஃப் பிஃபோர் ஆல் ஆஃப் தம். மற்றவங்க முன்னால உங்களை ஏன் நீங்க குறைச்சி மதிப்பிடணும், குறைச்சி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லோயரை பக்கெட் இன்டு வெல். இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம வந்து வாளியா இறக்குறது. பிரைஸ் ஆஃப் குட்ஸ் லோயர், ஒரு பொருளுடைய இது வந்து விலை வந்து குறையுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி வந்து பட் இந்த இடத்துல நான் டிகிரேட் அப்படிங்கிற இடத்துல முதல் சென்டென்ஸ் நான் கொடுத்துருந்துருப்பேன். இப்போ நம்பர் 4 பார்க்க போறோம். WANE வெயின் அப்படின்னா கிராஜுவலா வந்து ஏதாவது டிக்ரீஸ் ஆனா அதை சொல்லுவோம். உதாரணம் பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு வைங்களேன், மை இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் இஷ்யூ இஸ் வேனிங். அப்புறம் வந்து இந்த வெயினிங்க்கு ஆப்போசிட் வந்து வேக்சஸ். ஒரு நிலா இருக்கு பாருங்க, அது வந்து சந்திரன் வந்து வேக்சஸ் அண்ட் தென் வெயின்ஸ் அப்படின்னு. ஒரு அதாவது நிலா வந்து வேக்ஸ் ஆகும்போது அது வந்து பௌர்ணமியா மாறும், வெயின் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு அமாவாசையா போகும். அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ஃபுல் மூணு, அமாவாசை அப்படிங்கிறது நியூ மூன். இப்போ வேக்சஸ் அண்ட் தென் வெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்குறோம். நம்பர் 5 பாருங்க, ஸ்லைடு. இது வந்து நிறைய பார்க்குகள்ல நீங்க பார்த்துருக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஸ்லிப்பாருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு சில டோர்கள் வந்து த டோர் ஸ்லைட்ஸ் ஓப்பன் ஈஸிலி அப்படி லேசா திறக்குது. நம்முடைய ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னா நம்முடைய அதாவது நம்ம நல்ல லக் இருக்கு பாருங்க, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படிங்கிறத. த பேப்பர் பாய் ஸ்லைடோட பாசன்ஸ் ஸ்லிட் த நியூஸ் பேப்பர் அண்டர் த டோர். இது எங்க வீட்டுல அடிக்கடி நடக்குது. நான் இல்லாத நேரத்துல அவர் வந்து நுழைச்சி உள்ள தள்ளிட்டு போயிருந்தாரு. அதை வந்து சொல்லியிருக்கேன், இந்த பேப்பர் பாய் ஸ்லிட் த நியூஸ் பேப்பர் அண்டர் த டோர் அப்படிங்கிற மாதிரி. இது ஸ்லைடு. இது பார்க்கல பார்க்கலாம். நம்பர் 6 பாருங்க, டிக்ளைன் அப்படிங்கிறது கிராஜுவலா குறையிறது. அதான் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு வைங்களேன். தெர் இஸ் அ சீரியஸ் டிக்ளைன் இன் பேர்ட் நம்பர்ஸ். ஸ்வாலோ, அது சிட்டுக்குருவியினுடைய இது வந்து டவர்லாம் நிறைய வந்த பிறகு, செல்போன் டவர் வந்த பிறகு அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆறுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், குறையுது அப்படிங்கிறது தெரியும். The representation of women in parliament is declining. அதான் பார்லிமெண்ட்ல 14% தான் இப்போ வந்து விமன் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களோட ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற. இது வந்து அந்த டிக்ளைன் அப்படிங்கிறது, இது வந்து கூடாதான் விமன் எம்பவர்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
நம்பர் 7 டெப்ளீட் அப்படிங்கிறது. இது வந்து நீங்க ஏடிஎம் போயிருந்திருப்பீங்க. இது வந்து டக்குன்னு பார்த்த உடனே புரியும். ஏடிஎம்ல நிறைய பணம் எடுத்தா பணம் வந்து அதுல குறையும். பட் பேங்க்ஸ்ல இருந்து அங்க ரெப்ளனிஷ் பண்ணிடுவாங்க. பேட்டரி பவர் டெப்ளிட்ஸ் லேக் இருக்கு பாங்க சம்மர்ல, அதுவும் சம்மர் இப்போ. அதனால இந்த எக்ஸாம்ல வந்து ரொம்ப பொருந்தும். லேக் வந்து ஏரி குளம் அதெல்லாம் வந்து வத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. டெப்ளீட்ஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நம்பர் 8 ரிலண்ட் அப்படின்னா இது ஒத்துக்கிடுறது லெஸ் சிவியர். அந்த சிவியரிட்டி இருக்கு பாருங்க, அது ரொம்ப குறையுது அப்படிங்கிற மாதிரி. இப்ப முதல்ல அவர் ஒத்துக்கிடாம இருந்தாரு, அப்புறம் தன்னோட இதை வந்து குறைச்சுக்கிட்டார், அந்த டிமாண்டை குறைச்சுக்கிட்டார். ஹி ரிலண்டட் ஆஃப்டர் சம் டைம். அவர் வந்து அப்புறம் ஒத்துக்கிட்டாரு, என்னோட வழிக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி, அந்த டிக்ரீஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த விண்டு அப்படின்னா காற்று, உட் நாட் ரிலண்ட். காற்று அடிக்கிறது வந்து குறைய போறது இல்லை அப்படிங்கிற அந்த விண்ட்ஸ் உட் நாட் ரிலண்ட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஈல்டின் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும். அப்புறம் நம்ம 9 பாருங்க, அபேட் அப்படின்னு. இது வந்து எல்லாருமே உங்களுக்கு யாருக்கா ஃபீவர் வந்துருக்குங்களா 103 டிகிரி, அது வந்து 101 டிகிரி 100 டிகிரியா குறையுது அப்படிங்கிறத ஃபீவர் அபேட்ஸ். நியூசன்ஸ் இருக்குது, அந்த நியூசன்ஸ் வந்து ராத்திரி ஆக ஆக குறையணும். நியூசன்ஸ் அபேட்ஸ். ஸ்டாம் அப்படின்னா சூறாவளி, சூறாவளி காற்று வந்து குறைஞ்சிருக்கு அப்படி. அது இன்டென்சிட்டி அப்படின்னா அதோட தாக்கம் தீவிரம் அப்படின்னு அர்த்தம். இது அபைட் அப்படிங்கிற வார்த்தை. நம்பர் 10 சப்சைட் அப்படின்னு. இது சிங்க் ஃபால் டு த பாட்டம் அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தர் வந்து கோபமா இருக்காரு, அந்த கோபம் வந்து தணிஞ்சிருக்கு, ஆங்கர் சப்சைடட். நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா, உடல் வலிக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பெயின் கில்லர் அல்லது ஒரு டேப்லெட் சாப்பிட்ட பொண்ணு இந்த பெயின் வில் சப்சைட், பெயின் வந்து குறையும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இந்த ஃப்ளட் வாட்டர் சப்சைட்ஸ், ஒரு வெள்ள தண்ணீர் வந்து இது ரிசீட் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஆர்இசிடி. சில பேர் முன்னந்தலையில வந்து வழுக்க விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்னன்னு சொன்னா, நம்முடைய பெரிய ஒரு நம்முடைய விவேகானந்தர் அறிஞர் இருக்காரு பாருங்க, அவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார், எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப். அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து உயரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்வாரு. பட் ஷ்ரிங்கிங் கண்ட்ராக்ஷன் இஸ் டெத் அப்படிம்பாரு. இப்போ எங்களோட சேனல் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, வியூவர்ஸ் வந்து எக்கச்சக்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டிக்ரீஸ் அப்படிங்கிற பத்த கண்ட்ராக்ட் அப்படிங்கிறத வச்சு இந்த வீடியோ வந்து நாங்க பண்ணியிருக்கிறோம். நீங்க கொடுக்குற ஆதரவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு முடிக்கிறோம். தேங்க்யூ.